அடுத்து எங்களுடைய மண்ணிலே இப்பொழுது சிறியனுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற பணிகளை பற்றி இந்த அவையிலே மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று அதற்காகத்தான் இந்த அரங்கு எல்லாத்தையும் ஏற்பாடு செய்தார்கள். செந்தூர் மற்றும் தம்பி சிவா போன்றவர்கள் இங்கே அவர்களை அறிமுகம் செய்கின்ற போதெல்லாம் சொன்னார்கள், வாழ்க்கையிலே உங்களை போல சராசரி மனிதன் தான். நான் படித்தது ராமநாதன் கல்லூரி ஆரம்ப கல்வி, யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை, ஒரு வருடம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, பேராதனை பட்டம், அதற்கு அப்பாலே ஆசிரியராக கந்தவரோதயா கல்லூரியிலே அதிபராக இருந்து 50 வயதிலே இளைப்பாறை விட்டு முழு நேரம் இந்த வாழ்வுக்காக இன்றைக்கு இருக்கிறோம். என்னுடைய தாய் தந்தை ஆசிரியர்கள் உங்கள் பல பேருக்கு அவர்களை தெரியும். சின்ன வயதிலே அவர்கள் கோயிலுக்கு கூட பழக்கினார்கள், பெரியவர்களுடைய ஆசையை தேடி தந்தார்கள். ராமநாதன் கல்லூரியிலே என்னை முதல் மேடை ஏற்றிய ஆசிரியை அமிர்தவதி என்று இங்கே அவர்கள் இந்த நூல்களிலே வாசித்து சொல்லி இருக்க வேண்டும். அவர் என்னோடு பேசவில்லை, ஆனால் சொன்னார். எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. 51 ஆண்டுகளுக்கு முதல் என்னை முதல் ராமநாதன் கல்லூரியில் மேடையேற்றுவதற்கு 2ஆம் வகுப்பு ஆசிரியர் அமிர்தவல்லி இவ்வளவோ கஷ்டப்பட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடமாக்கி எனக்கு சால்வை கட்டி எல்லாம் செய்து எனக்கு குறியெல்லாம் வச்சு இப்படி மேடையில் ஏற்ற மிஸ் கணேசன பிரின்சிபல் அவள் கண்டா உலகமே நடக்கும். நான் அவள் முன்னுக்கு வந்து கதலையில் இருந்தால் எனக்கு பேச்சு வர மாட்டேன். அவள் பார்த்துட்டு அந்த பக்கத்தால் இறங்கி ஓடினேன். மிஸ் கணேசவை அமுதவல்லியை பார்த்து இவரையும் நம்பி பழக்கிலே என்ன நடக்குது. இந்த அமிர்தவல்லி டீச்சர் பிடிச்சு கலைச்சு கற்கண்டு வள்ளி கொண்டு வந்து தந்து இந்த ராசா ஐயோ பிரின்சிபல் என்ன பேசுறா, நீ என்ன பார்த்தே பேசி கொண்டு போ, அவ பார்க்காத. நான் மேடையில் ஏறி அமிர்தவல்லி டீச்சரையே பார்த்து பேசினேன். எல்லாரும் கை தட்டினார்கள். அந்த ஆசிரியர் இன்றைக்கு இந்த வையகத்திலே இல்லை. 83 வயது மட்டும் இருந்தார். நான் மேடைகளிலே பேச தொடங்கிய காலத்திலே பத்திரிகையை பார்த்து எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அன்பு மகன் சிரஞ்சீவி திருமுருகனுக்கு உன்னை 68ஆம் ஆண்டு மேடையில் ஏற்றுவதற்கு நான் என்ன பாடுபட்டேன். இன்றைக்கு நீ மேடையாக திரிகிறாய், என்ன பேறு பெற்றேன். அந்த ஆசிரியருடைய கடிதம் கவனமாக வைத்திருக்கிறேன். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அப்படி ஒரு காலத்திலே உறவு இருந்தது. அதே போலத்தான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே மேடையிலே ஏற்றி நாவலர் பேச்சு போட்டியிலே முதலிடம் பெற வைத்தவர் ஆசிரியர் மகாதேவன் யாழ்ப்பாணம். இன்றைக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே ஆரம்ப நாவலருக்கு என்னை சிலை வைக்குமாறு ஆசிரியர் சிவராமலிங்க பிள்ளை கேட்டார். அவர்தான் நடுவராக இருந்து அந்த போட்டியிலே எனக்கு பரிசு வந்தவர். நீ தானே நாவலருக்கு பேச தொடங்கினாய் பாடசாலை. இப்ப நாவலருடைய கனவிலே தோன்றிய பாடசாலை இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 100ஆண்டு விழாவுக்கு அவருக்கு சிலை வைப்பதற்கு பின்பு வைக்கவில்லை. நான் உயிரோடு இருக்கிற போது நாவலருக்கு இந்து கல்லூரியில நீ சிலை வைக்க வேண்டும். சிலை வைத்து தங்கம்மா அப்பா குட்டியும் ஆசிரியர் சிவராமலிங்க பிள்ளையும் திறந்து வைத்து அடுத்த ஆண்டு ஆசிரியர் சிவராமலிங்க பிள்ளை இறந்து விட்டார். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு 3 சுற்று வண்டில் வந்து அந்த சிலைக்கு பக்கத்திலே ஒலிபெருக்கியை பிடித்து பேசினார். மாணவன் நாவலரை பேசினால் இன்றைக்கு அவர் இந்த வாழ்வு. எனவே அவர்கள் எல்லாம் போட்ட பிச்சை. சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் என் தாயினுடைய நன்றி. பேசத் தொடங்கிய காலத்தில் அழைத்து நூல்களை தந்து உற்சாகப்பட்டார். கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே எனக்கு மூத்தவராக படித்தவர். சமகாலத்திலே அவர் மேற்பிரிவிலே பேசுகிற போது நான் மத்திய பிரிவு பேச்சு போட்டிக்கு போயிருக்கிறேன். அவர்கள் என்னை கம்மன் கழகத்தில் இணைத்து பல மேடைகளில் என்னை அழைத்து சென்று பலரை அறிமுகம் செய்தார்கள். சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் 92ஆம் ஆண்டு அழைத்து ஆலயத்தினுடைய நிர்வாகத்தில் இணையுமாறு கேட்டு 95ஆம் ஆண்டு அவர்கள்
மிக இக்கட்டான காலகட்டத்திலே ஆலய நிர்வாகத்தில் இணைத்து ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினுடைய இணை செயலாளராக்கி பல்வேறு விடயங்களை எனக்கு கற்றுத்தந்து 14 ஆண்டுகள் சிவத்தமிழ் செல்வியினுடைய தலைமையிலே ஒவ்வொரு நாளும் பாடசாலையாலே மாலையிலே போய் அவர்கள் சொல்லுகிற கடமையை செய்தேன். அதனாலே தான் அந்த கோயிலுக்கும் எனக்கும் அம்பாளுடைய பேரருள் கிடைத்தது. அவர்கள் இறைவதம் அடைந்த போது அருகிலே நின்றேன். 31 நாட்கள் வைத்தியசாலையில் இருந்தபோது 31 நாட்களும் காலை மாலை வைத்தியசாலையில் நின்று அவர் காப்பாற்றி வர வேண்டும் என்று எதிர்பார்த்தோம், முடியவில்லை. அவர்கள் இறைவதம் அடைந்த போது ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் தர்மகர்த்தாக்கள் அந்த பொறுப்பை யார் தான் ஏற்க வேண்டும், அம்மையாருடைய விருப்பம் அதுதான். அவர் எத்தனையோ தடவை இந்த சிந்தனையோடு இருக்கிறார். உங்களை அவர் தன்னுடைய பாதி வயதிலே உங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த பணிக்கு விட்டார் என்று பொறுப்பு தந்தார். அந்த பணிகள் நன்றாக நடைபெறுகிறது. அம்மையாருடைய ஆசியும் அடியவர்களுடைய பேரருளும் துர்க்கி அம்பாருடைய திருவருளும் 52 பெண் குழந்தைகளோடு அம்மையார் அந்த இல்லத்தை என்னிடம் தந்துவிட்டு அவர்கள் மறைந்தார்கள். இப்பொழுது போர் அனர்த்தங்களினாலே 121 பிள்ளைகள் எங்களுடைய மகளிர் இல்லத்திலே படிக்கிறார்கள், துர்காபுரம் மகளிர் இல்லத்திலே. அது மட்டுமல்ல, இதுவரை 11 மாணவர்கள் பட்டம் பெற்று பல்வேறு பதவிகளில் இருக்கிறார்கள். இப்பொழுது சிறந்த பெறுபேறு பெற்று 13 மாணவர்கள் இந்த 2019ஆம் ஆண்டு இலங்கையினுடைய பல பல்கலைக்கழகத்திலும் ஒரே காலத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவர் கொழும்பிலே பொறியியல் துறையிலே படித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவர் பேராதனை பல்கலைக்கழகத்திலே அவர்கள் 3A எடுத்து சிறப்பு சித்தி பெற்று பேராதனை பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார். ஒருவர் சப்ரகமுவா பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார். கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்திலே 5 பேர், ஏனைய மாணவர்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற பட்டமளிப்பு விழாவில் 4 மாணவர்கள் பட்டம் பெற்றார்கள். இப்பொழுது சமகாலத்திலே 13 மாணவர்கள் ஒரு சிறுவர் இல்லத்திலே பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய வரலாறு. 82ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட துர்காபுரம் மகளிர் இல்லம் 37வது ஆண்டை சந்தித்திருக்கிறது. அம்மையார் அவர்களுடைய ஆற்றுப்படுத்தலிலே என்னெல்லாம் செய்யலாமோ ஆஸ்திரேலியாவிலே அபயகரம் என்ற அமைப்பு ஆண்டுதோறும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நிகழ்ச்சியை நடாத்தி நிதி உதவி செய்கிறார்கள். எங்களுக்கும் மட்டக்களப்பு ராமகிருஷ்ணன். அந்த அபயகர அமைப்பை உருவாக்கிய சிவானந்தன் சென்ற ஆண்டு இறைவனாலும் வைத்திருந்ததே பெருங்காரியம் என்று அவர்கள் கடவுளுடைய திருவடிக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது என்னுடைய மகளிர் இல்ல பிள்ளைகளுக்கு இதுவரை 11 பிள்ளைகளுக்கு என்னுடைய தலைமையிலே திருமணம் செய்து வைத்து அவர்கள் பேர பிள்ளைகளோடு எங்களுடைய பேர பிள்ளைகளை கண்ட மகிழ்ச்சியிலே இருக்கிறோம். தற்போது இந்த பிள்ளைகளுக்காக தெல்லிப்படையிலே ஆஸ்திரேலியாவிலே வாழ்கின்ற ஒரு குடும்பம் கஸ்டம்ஸ் பொன்னையாறு தெல்லிப்படையிலே அவர்கள் தங்களுடைய நிலத்தை அன்பளிப்பு செய்தார்கள். ஈஸ்வரதாசன் வந்து இலங்கை மத்திய வங்கியிலே பணி செய்த தெல்லிப்படையைச் சேர்ந்த அன்பர் தன்னுடைய சகோதரிகளுடைய 38 பிறப்பை ஒரு முறை என்னை சந்தித்து அன்பளிப்பு செய்தார். துர்காதேவி வீட்டு திட்டம் என்ற ஒரு வீட்டு திட்டத்தை உருவாக்கி திருமணமாகிற பெண் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு இனாமாக கொடுக்கிறோம். இதுவரை 6 வீடுகள் திருமணமான பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் தெல்லிப்படையிலே துர்காதேவி வீட்டு திட்டத்திலே சகல வசதிகளோடு இருக்கிறார். இங்கே வருவதற்கு 4 நாட்களுக்கு முதல் மேலும் 2 வீடுகள் கட்டி குடிபூதலை வைத்து விட்டு வந்திருக்கிறேன். அதில் ஒரு வீட்டை ஆஸ்திரேலியாவிலே வாழுகின்ற சிட்னியிலே வாழுகின்ற கல்வியங்காட்டைச் சேர்ந்த தோரராஜா அவர்களும் புன்னாலை கட்டுவன் ராசரத்தினன் தொழிலதிபருடைய பிள்ளைகளும் ஒரு வீட்டை கட்டி தந்திருக்கிறார்கள். இந்த 8 வீட்டையும் 8 அன்பர்கள் தங்களுடைய குடும்ப நினைவாக கட்டி தந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த வீட்டு திட்டம் மிகவும் மகிழ்ச்சியாக பிள்ளைகள், தந்தை தெரியாதவர்கள், தந்தையை முகம் காணாதவர்கள், தாயை சின்ன வயதிலே இழந்தவர்கள், எங்களுக்கும் வாழ்வுண்டு என்று அந்த பிள்ளைகள் எல்லாம் இருப்பதற்கு புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிற நீங்கள் எல்லாம் செய்த மாபெரும் உதவிக்கு 1000 கோடி நன்றி. சிவத்தமிழ் செல்வியோடு இந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே தான்
புற நாடுகளில் உரையாற்றுவதற்கு 1999 முதல் என்னை அழைத்தார். நான் சமய சொற்பொழிவுகளுக்கு ஒரு நாளும் காசு வாங்குவதில்லை. ஊரிலே அப்படி பேசுகிற போது ஒரு முறை கம்பவாரர் சொன்னார், காசு வாங்காட்டி பரவாயில்லை, ஆனால் ஆறாவது ஏதாவது அன்பளிப்பு தந்தால் அதை தர்மத்துக்கு செலவழியும். அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அநாத நிலையங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி போட சொல்லிவிட்டு நீர் சொற்பொழிவாற்றும், அப்பதான் அவர்களும் அதை பெருமதியாக்குவார்கள். அப்பொழுது 90களிலே யாழ்ப்பாணத்திலே உரையாற்றுகிற போது திருநெல்வேலி முத்துத்தாம்பி இல்லத்துக்கு ஒரு மூட்டை அரிசி விடுங்கள். அப்பொழுது கஷ்டம், 10 நாள் பேசினால் எனக்கு ஒரு மூட்டை அரிசி கொண்டு வந்து போடுவார்கள். அது ஒரு மூட்டை அரிசியாகி 2 மூட்டை அரிசியாகி பின்பு ஒரு முறை 178 பிள்ளைகளுக்கும் தலணி இல்லை. சாவச்சேரியிலே ஒரு கோயிலை பேசிவிட்டு கேட்டேன், எனக்கு போகிற போது 178 தலணி வேணும். 10 நாளா அந்த பேச்சு கேட்க வந்த தாய்மார்கள் எல்லாம் ஒரு தலணி வைத்து கடைசி நாள் ஒரு டிராக்டர்ல அவளை தலணியை வைத்து கொண்டு போனேன். பிள்ளைகள் எல்லாம் தலணியிலே படுத்து ஒரு நாள் தலணி இவ்வளவு நாளும் இல்லை, எங்களுக்கு தலணி கிடைச்சு என்று சந்தோஷப்பட்ட காட்சியை பார்க்கிற போது என் உள்ளம் இந்த பணிக்கு மேலும் மேலும் தொண்டு செய்ய வேண்டும். வயதிலே மூத்தவர்களை சின்ன வயதிலேயே அவர்களோடு பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், புத்தகத்திலே படித்ததை விட நான் மூத்தோரிடம் படித்தது ஏராளம். சின்ன வயதிலேயே ராமநாதன் கல்லூரி கருங்கல் மண்டபத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஒரு சற்சங்கம். மிகப்பெரிய அறிஞர்கள் ஒன்று கூடுவார்கள். அரு தியாகராஜா, பரமேஸ்வரா கல்லூரி முன்னாள் அதிபர் ஞான பிரகாசம், அட்வொகேட் ஸ்ரீனிவாசன், ஏழாலை பண்டிதர் கந்தையா, இப்படி எல்லாம் பெரியவர்கள் கூடுவார்கள். அவர்கள் ஏதாவது நல்ல விடயங்கள் கதைப்பார்கள். அங்கே விளையாடி கொண்டிருந்த என்னை என் தந்தையார் சொன்னால் அதில் போயிருந்து ஏதாவது கேள். அன்று பெரியவர்களுக்கு செவிவழியாக கேட்க தொடங்கிய விடயங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் போக வைத்திருக்கிறது. இன்றைக்கு நான் மூத்தோரிடம் புத்தகங்களில் கிடைக்காதெல்லாம் மூத்தோரிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த மூத்தோருடைய ஆசினாலும் மூத்தோர்கள் கண் பார்வை கண் சத்திர சிகிச்சை செய்வதற்கு யாழ்ப்பாணத்தில் கஷ்டப்படுற காட்சியை பார்த்தேன். கண் வைத்திய நிபுணர் கோதாசன் இருந்தார். பெரிய ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் தியேட்டரில் எங்களுக்கு வாரத்தில் 2 நாள் தான் கண் ஆபரேஷனுக்கு ஒதுக்கி இருக்கிறார். ஒரே ஒரு கண் வைத்தியர் 90களில் இருந்தார். 60-70 பேர் 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் காத்திருந்தார்கள் கண்ணுக்கு. நான் ஒரு கண் சிகிச்சைக்காக போனேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஒரு ஆபரேஷன் தியேட்டர் கட்டுறதுக்கு இவ்வளவு காசுகள். அவர் சொன்னார், 18-20 லட்சம் வரும், ஆனால் 6 செய்ய போகிறார்கள். தனி ஒரு தியேட்டர் வந்தால் நான் ஒரு நாளும் செய்வேன். 2000 ஆண்டு சொற்பொழிவுக்கு அழைத்தார்கள். நிபந்தனை வைத்தேன், லண்டன் சிவயோகம் அறக்கட்டளைக்கு நான் 10 நாட்கள் உங்களுடைய கோயிலே பேசுவேன். போகிற போது எனக்கு சத்திர சிகிச்சை கூடத்துக்கு நீங்கள் பணம் தர வேண்டும். அவர்கள் ஒரு உண்டியலை முன்னாலே வைத்தார்கள். அந்த கோயிலுக்கு பணம் தந்தார்கள். பேச்சு கேட்க இப்படி வந்திருந்தவர்கள் போட்டார்கள். நான் அங்கேயே அந்த பணத்தை எண்ணி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக இருந்த செல்வி கனரட்னம், நவமலர் கனரட்னத்துக்கு 18 லட்சம் அங்கே இருந்து அனுப்பி ஆபரேஷன் தியேட்டரை கட்டுங்கள். நான் அங்கே நிற்கிற போதே அத்திவாரம் போட்டு கட்ட தொடங்கினார்கள். வந்து சில மாதங்களிலே தனியான ஒரு சத்திர சிகிச்சை கூடத்தை கட்டி திறந்து சிவத்தமிழ் செல்வியை கொண்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு திறந்தோம். அப்பொழுதுதான் கடவுள் தந்திருக்கின்ற இந்த நாக்கினுடைய வலிமையினாலே, நல்லவனுடைய சந்திப்பினாலே ஏன் நல்ல காரியங்களை செய்ய முடியாது, செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பல மடங்காகியது. அடுத்த படியாக கிட்னி செயலிழந்து யாழ்ப்பாணத்திலே ஐசிஆர்சி கப்பலிலே கொழும்புக்கு கொண்டு வந்து நடுக்கடலிலே இறந்தவர்கள் பல பேர். ஆஸ்திரேலியாவிலே மேற்படிப்பு படித்து விட்டு பேரானந்தராயா என்ற ஒரு வைத்திய நிபுணர் யாழ்ப்பாணத்துக்கு பணி செய்ய வந்தார். அவர் சொன்னார், டயாலிசிஸ் மிஷின் இருந்தால் இங்கே காப்பாற்றலாம். எனக்கு அது என்ன நிறம் அதை பற்றி எதுவுமே தெரியாது. எழுதி தந்தார். அது பல லட்சம் தேவை என்று. 3வது சொற்பொழிவுக்கு பேச போனேன். ஸ்வீடன் நாட்டிலே, லண்டனிலே பேசி ஸ்வீடன் நாட்டிலே அந்த இயந்திரத்தை புக் பண்ணி நான் யாழ்ப்பாணத்துக்கு போகிற போது அந்த இயந்திரம் போய் சேர்ந்தது. முதலாவது டயாலிசிஸ்
யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே தங்கம்மா அப்பா குட்டி இரத்த சுத்திகரிப்பு இயந்திர அலுவலகத்தை திறந்து வைத்தார். இன்றைக்கு போதனா வைத்தியசாலையில் எத்தனையோ இயந்திரம், எத்தனையோ நாடு கொடுத்து விட்டது. அன்றைக்கு சமய சொற்பொழிவுதான் கொடுத்தது. அந்த பணிகள் விரிவடைந்தது. ஸ்கந்தவிரோதையா கல்லூரியிலே ஒரு தாய் வசதி கட்டணம் கட்ட முடியாமல் வந்திருந்தால் நான் உப அதிபர். அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டேன். 40 வயதுக்குள்ளே கணவனை போரில் இழந்து விட்டார். 3 பிள்ளைகள். மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை. அண்டண்டாடு எங்கேயாவது சின்ன வேலை செய்தான். சிவிஎம் 12 ரூபாய் வசதி கட்டணம் செலுத்தவில்லை. ஒரேபடியா அழுது கொண்டு இந்த பிள்ளை தவிக்கிறது. சார் அடிப்பார்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. நான் வகுப்பாசிரியரிடம் சொல்லுகிறேன் என்று நான் 12 ரூபாயை கொடுத்து விட்டு அந்த தாயிடத்திலே கேட்டேன். மிக இளம் வயது விதவை அழுது சொன்னார், இருக்க வீடு இல்லை. அடுத்த சமய சொற்பொழிவிலே பணம் கொண்டு வந்து கந்தரவுடையிலே 10 பரப்பு காணி வாங்கி 5 வீடு கல்லாலே கட்டி வீட்டு திட்டம் என்ற ஒன்றை முதல் செய்து பார்ப்போம் என்று கஷ்டப்பட்டு 2 அறை ஒரு கோல் குசினி. அந்த நேரம் 6 லட்சத்துக்கு ஒரு வீடு முடிந்தது. லண்டன் கனடா சொற்பொழிவினாலே கந்தரவுடையிலே ஒரு வீட்டு திட்டம் கட்டினோம். இன்றைக்கு ஆச்சரியம், அந்த வீட்டு திட்டத்திலே 40 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு தான் அந்த வீடு கொடுக்கப்பட்டது. நேர்முக பரீட்சையை 5 பெண்கள்லாம் நடத்தி தாரங்கள் என்று சொன்னேன். கோகிலா மகேந்திரன் எழுத்தாளர், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் பவானி, ஒரு வங்கி முகாமையாளர் திருமதி தியாகராஜா, கலைவாணி ராமநாதன் விரிவுரையாளர், இப்படி கொஞ்சம் பேரை நியமித்து நீங்களே நேர்முக பரீட்சையை வச்சு தாருங்கள். 100 பேர் விண்ணப்பித்தார்கள். 5 பேருக்கு வீடு. அந்த 5 பேருக்கு வீடு கொடுப்பதற்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தோம்னா அந்த ஊர்ல 1-2 பேர் வந்து என்னோட சண்டை பிடித்தார்கள். கண்டவர்கள் எல்லாம் கொண்டு வந்து எங்களோட ஊர்ல குடியேற்றுறீர்கள். நான் சொன்னேன், அப்பாவிகள் கணவரை இழந்து கைப்பண்ணாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்களும் துணையாக இருக்கிறது. அந்த 5 வீட்டு பிள்ளையிலே ஒரு பிள்ளை இப்பொழுது பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருக்கிறார். அந்த வீட்டிலே 3 பேர் பட்டம் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றிலும் தொலைக்காட்சி உண்டு, எல்லாவற்றிலும் மோட்டார் சைக்கிள் உண்டு, எல்லாவற்றிலும் வாழை விலை போட்டிருக்கிறது, தென்னை காய்க்கிறது. நான் பல வருஷங்களுக்கு பின்னாலே அந்த ஒழுங்கையாலே போய் ரசித்தேன். அங்கே கூப்பிட்டு பேசினேன். அவர்கள் ஓடி வந்து காலில் வந்து கும்பிட்டு சொன்னார்கள், நிழல் தந்தீர்கள். அதனாலே என்னுடைய பணம் ஒன்றும் இல்லை, மனிதர்களாகிய நீங்கள் இப்படி கிடைத்ததுனாலே அந்த காரியங்கள் செய்தோம். இந்த பணிகள் நடக்கிற போதுதான் சிவத்தமிழ் செல்வி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அறக்கட்டளையை நீர் பிறப்பிக்க வேண்டும், அதனூடாக இந்த பணி தொடர வேண்டும். சிவபூமி அறக்கட்டளை என்று 17 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு அறக்கட்டளையை பிறப்பித்தோம். மனவளர்ச்சி குறைந்த பிள்ளை ஒன்று நல்லூர் வீதியிலே கேலிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சட்டை கிழிந்த சட்டையோடு பிறப்பிலேயே மனவளர்ச்சி குறைந்த பிள்ளை, தாய் செய்து விட்டது. தந்தை அந்த பிள்ளையினுடைய உறவினர்கள் எல்லாம் அவ்வளவு கவனிக்கவில்லை. நல்லூர் தேரடியிலே நின்றது. போறவாரர்கள் பகுதி விட்டார்கள். மண்ணை அள்ளி எத்தும் அந்த பரிதாபத்தை நான் பார்த்தேன். சிங்கப்பூர் சம்பவ விநாயகர் ஆலயத்திலே 10 நாள் சொற்பொழிவு. அங்கே போன போது ஒரு மனவளர்ச்சி குறைந்த பையன் பஜனை வைக்கிறவர்களுக்கு பாய் விரித்து புத்தகம் கொடுத்த காட்சியை கண்டு கூப்பிட்டு கேட்டேன், ஸ்கூலுக்கு போறீங்களான்னு. அவர் சொன்னார், பள்ளிக்கூடம் போறான் என்று கதைச்சார். அவருடைய தாய் கண்டுட்டு ஓடி வந்து, இன்னையா வேண்டும், விருங்க படிக்கிறார். ஒரு சீன பெண்மணி நடத்துகிறார்கள் பாடசாலை, நாளைக்கு என்னை கூட்டிக் கொண்டு போங்கள். அந்த அதிபரிடம் கூட்டிக் கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவர். அவர் கேட்டார், ஏன் வந்தீர்கள் இங்கே? இப்படியெல்லாம் 200-300 பிள்ளைகளை நீங்கள் வைத்து படிப்பிக்கிறீர்கள், எங்கள் மண்ணிலே இப்படி ஒரு பாடசாலை இல்லை, இப்படி பிள்ளைகள் யாழ்ப்பாணத்திலே தெருவிலே அலைகிறார்கள், ஒரு பாடசாலை கட்ட வேண்டும், எனக்கு உங்களிடம் பயிற்சி வேண்டும். ஒரு நாளும் காலையிலே வாருங்கள் என்றால் 11 நாட்கள் மாலையிலே சொற்பொழிவு, பகல் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பேன். பல்லு திட்டுகின்ற பயிற்சியில இருந்து, பொத்தால் பூட்டுகின்ற பயிற்சியில இருந்து, கொட்டாமல் சாப்பிடுகின்ற பயிற்சியில இருந்து, ஓவியங்கிற நீந்த கற்றுக் கொடுக்கிற சிறப்பை கண்டேன். எல்லாரையும் ஒரு பஸ்
பல ஊர்களிலே போய் ஏற்றி கொண்டு வருகிறது. மத்தியானம் சாப்பாடு, டீ பிரேக் எல்லாம் நடந்தது. அதில் இருந்து கற்பனை பண்ணினேன், ஒரு நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பாடசாலை கட்ட வேண்டும். போய் ஒரு பாடசாலையை கோண்டாவிலே டாக்டர் கோதாசன் அவருடைய உறவினர் 4 பிறப்பு அர்ப்பணிப்பாக தந்தார்கள். கட்ட துவங்குகிற போது இடத்திலே கையிலே பெரிய பணம் இருக்கவில்லை. 2-3 பேரிடத்திலே சொன்னேன், இப்படி மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைக்கு பாடசாலை கட்ட போகிறேன். மனம் உள்ளவனுக்கே இப்போ படிப்பு வருதில்லை, நீங்களே இந்த வேலையில மேற்கொள்கிறீர்கள் என்று சில பேர் எனக்கு சொன்னார்கள். இல்லை இல்லை, நான் இதை செய்ய போகிறேன். சிலர் ஊக்குவித்தார்கள், நல்ல விஷயம். அந்த பாடசாலை கட்டி 11 பிள்ளைகளோடு தொடங்கியது. டாக்டர் சண்முகராஜாண்டு அவர்களுடைய மனைவி தனக்கு ஒரு குழந்தை அப்படி இருந்ததுனால இந்தியாவிலே பயிற்சி பெற்று வந்திருந்தார். அவரே அதிபராக சிறந்த சேவை செய்த அந்த அம்மையார் இப்பொழுது இறந்து விட்டார். அவர்தான் முதல் அதிபர். அவர் ஏனைய புதிய ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தார். இப்பொழுது 240 மாணவர்களுக்கு மேல் கற்கிறார். 2வது பாடசாலை கிளிநொச்சியிலே கனகபுரத்திலே 2 மாடியிலே கட்டியிருக்கிறோம். 3வது பாடசாலை திருக்கோணாமலையிலே கோணேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்திலே இப்பொழுது 2 மாடி கட்டி கீழ்நிலை பாடசாலை, மேலே கோணேஸ்வரத்துக்கு போகின்றவர்களுக்கு தங்குவதற்கு 6 அறை கட்டி இன்னும் திறக்கவில்லை. இன்னும் சில மாதங்களிலே அந்த திறப்பு விழா நடக்க இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே கடவுளுடைய துணையும் பெரியவருடைய ஆசையும் இந்த பணியை செய்ய வைத்தது. என்னோடு சேர்ந்து 9 பேர் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். கண் வைத்திய நிபுணர் கோதாசன் அன்று தொடக்கம் 17 ஆண்டுகள் பொருளாளராக இருக்கிறார். ஒவ்வொரு ரூபாயும் கவனமாக கணக்கு வைப்பார். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை செல்வேந்திரா ஆடிட் கம்பெனி எங்களுடைய நிறுவனத்தை ஆடிட் செய்கிறார். எல்லாருக்கும் நம்பிக்கை பிறந்தது. பாடசாலை இதை மாணவர் தொகை அதிகரித்தது. 1வது வாகனம் சேர்த்த சில்ட்ரன் ஃபண்ட் தந்தார்கள். 2வது வாகனம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பிள்ளை தன்னுடைய அரங்கேற்றத்திலே சேர்ந்த பணத்தை மனிதநேய அமைப்பினூடாக ஒரு பஸ் வண்டியை வாங்கி தந்தார். 3வது பஸ் வண்டி பல பேர் அந்த பணத்திலே வாங்கினோம். இப்பொழுது ஒரு வண்டி பருத்தித்துறையிலிருந்து காலையிலே கரவட்டி, பருத்தித்துறை, வடமராட்சி பக்கத்து பிள்ளைகளையும் அங்கே இருக்கிற 5 ஆசிரியர்களையும் ஏற்றி கொண்டு வரும். ஒரு பஸ் வண்டி கொக்குவில் கொண்டாவும் இந்த பக்கம், ஒரு பஸ் வண்டி இங்கே அரியாலை போன்ற இடங்களில் இருந்து வரும். பெற்றோர் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒலிம்பிக் நடைபெறுவதை வெளிநாட்டிலே தொலைக்காட்சியிலே பார்த்தேன். என் பள்ளிக்கூட பிள்ளைகளை இந்த ஒலிம்பிக்கு ஒரு நாளைக்கு போக வேண்டும் என்ற கனவு நனவாகியது. இலங்கையில இருந்து வளர்ச்சி குறைந்த பிள்ளைகள் ஒலிம்பிக் போட்டிக்கு தெரிவாகின்ற போது நாங்கள் விண்ணப்பித்து போனோம். எங்கள் மாணவன் சாதனை படைத்தான், 1வதாக வந்தான். எதேன்ஸ் நகரிலே, கிரீஸ் நாட்டிலே எதேன்ஸ் நகரிலே ஒலிம்பிக்கு தெரிவு செய்யப்பட்டான். இலங்கை முழுவதும் அங்கே போய் வெள்ளி பதக்கம் பெற்று அந்த நாட்டிலே மிக பாராட்டு பெற்று இலங்கையிலே வந்து இறங்கிய போது செங்கம்பள வரவேற்பு கிடைத்தது. சிவபூமி பாடசாலை உலக அளவிலே பெருமை பெற்றது. அந்த மாணவன் யாழ்ப்பாணத்திலே வந்து இறங்கிய போது திறந்த ஜீப்பிலே நல்லூர் வீதியிலே இருந்து கோண்டாவில் இருக்கிற சிவபூமி பாடசாலை மட்டும் 1000கணக்கானவர்கள் மேளதாளத்தோடு கொண்டு வந்தார்கள். 4 வருஷத்தாலே ஆஸ்திரேலியாவிலே நியூ காசிலே ஆசிய பசிபிக் ஒலிம்பிக் போட்டிக்கு 3 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். எங்கள் பாடசாலையில் 2 மாணவர்கள் பதக்கம் பெற்றார்கள். ஆஸ்திரேலியாவிலே நியூ காசிலே சிவபூமி பாடசாலை மாணவர்கள் ஓடிய காட்சி தென்னிலங்கையில் இருக்கின்ற ஏனைய பாடசாலை மாணவர்களை திடுக்கிட வைத்தது. 3வது ஒலிம்பிக் அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே லாஸ் ஏஞ்சல்ஸிலே நடைபெற்றது. இந்த 3வது ஒலிம்பிக் ஒரு பெரிய ஒலிம்பிக் போட்டி. அந்த போட்டிக்கு கடும் போட்டி நடைபெற்றது. தென்கிழக்கு ஆசியாவிலே ஒரு போட்டி. அந்த போட்டியிலும் உங்களுடைய மாணவன் 2 வெற்றி பெற்றார். அமெரிக்காவுக்கு அவர்கள் போய் இறங்கிய போது ஆமட்காரிலே அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்து அவர்களை ஏற்றி கொண்டு போனார். அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதியுடைய பாரியார் ஒபாமா அவருடைய பாரியார் தான் இவருடைய விளையாட்டு போட்டிக்கு பிரதமம் இருந்தனர். கோண்டாவில் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்திலே இருந்து வாய் பேச முடியாத அளவு பிறப்பிலேயே
எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அந்த மாணவன் இருவர் ஒபாமாவுடைய கையாலை பரிசு வாங்கி பதக்கம் பெற்று யாழ்ப்பாணத்துக்கு வந்தார்கள். 3 ஒலிம்பிக்கை சிவபூமி பாடசாலை சந்தித்த காரணத்தினாலே இன்றைக்கு அந்த பணி உலகம் முழுவதும் அறிந்த பணியாக இருக்கிறது. நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம், சிவபூமி ஸ்கூல் என்று அடித்தால் அதை பற்றிய செய்திகள் நிறைய உண்டு. மாணவர்களை தரிசிக்கலாம். 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு. பேராசிரியர் நந்தி சிவஞான சுந்தரம் அவர்கள் இறுதியிலே புற்றுநோயிலே இருந்தபோது இன்னும் சில நாட்களிலே நான் இறந்து போய்விடுவேன் திருமுருகன். ஒரு நாடு மாலையிலே கொஞ்ச நேரம் என்னோடு வந்து நல்லூர் வீதியிலே உரையாற்றுவார். எனக்கு நோய் உச்சமாகிவிட்டது, இலக்கியம் பற்றி எழுத்துலகம் பற்றி நீர் கடைசியாக சில கேட்க வேண்டும் என்று சொன்னேன். அதுக்கு காலம் நெருங்கிவிட்டது, வீடியோவை கொண்டு வாரும் கேளும் என்றார். அவரோடு இருந்து கடைசி நாட்கள் 3 மணித்தியாலம் இருந்து உரையாற்றி அவரிடமிருந்து விடைகளை கேட்கிற போது கடைசியாக முதுகை தடவி சொன்னார், என்னை பொறுத்தவரையிலும் பரவாயில்லை, நாளைக்கு போகலாம். என்னுடைய நண்பர்கள் சில பேர்கள் முதுமை அடைந்து உதவி இல்லாமல், முதியோர் இல்லம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உறவினர் இல்லாதவர்கள், மனைவி இறைந்தவர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள். சிவபூமியுடைய அடுத்த கட்டம் முதியோர் இல்லமாக இருக்க வேண்டும் என்றார். யாழ்ப்பாணத்தினுடைய புகழ்பூத்த தொழிலதிபராக இருந்த மில்கோய் கனகராஜா அவர்கள் குழந்தைகள் இல்லை, அவருடைய மனைவி இறந்து விட்டார். கடைசி காலம் தொழிற்சாலை எல்லாம் பொருளாதார தடையினாலே எல்லாம் இழந்து போய் திருவாலவாய் வீட்டிலே தனியே இருந்தார். அவரை பார்க்க போன போது அழுது சொன்னார், ஒரு முதியோர் இல்லம், சைவ முதியோர் இல்லம் இருந்தால் நானும் அங்கே வந்து தங்குவேன், 4 பேரோடு பேசலாமப்பா, தனியே இருக்கிறேன். 100 பேர் தொழிற்சாலையில் இருந்தார்கள், தொழிற்சாலை எல்லாம் மூடியாச்சு, இப்ப மனைவியும் இல்லை, தனியே இருக்கிறேன். எத்தனை வாழ்த்துப்பா, எத்தனை விருதுகள் எல்லாம் சும்மா கிடக்குது. பேச துணை இல்லை, முதுமையிலே இப்படி இருக்கக்கூடாது. நீர் ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பி வந்தார். அவர் இறந்து விட்டார். இந்த முதியோர் இல்லம் என்கின்ற தாகம் எனக்குள்ளே இருந்தது. அமெரிக்காவிலே புளோரிடா மாநிலத்திலே ஒரு ஆத்மீக உரையாற்ற போன போது ஸ்கந்தவரோதயா கல்லூரி பழைய மாணவன், தன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், தன் வீட்டு நீச்சல் தடாகத்துக்கு பக்கத்திலே ஒரு ஆத்மீக உரையை ஒழுங்கு செய்து அந்த அயலில் இருக்கின்றவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ராமாயணம் பற்றி பேச சொன்னார். 2 மணித்தியாலம் பேசி அவருடைய வீட்டிலே தங்கி அடுத்த நாள் நியூயார்க்குக்கு போக புறப்பட்ட போது விமான நிலையம் அனுப்ப வந்தவர் காரை திறந்து விட்டு சொன்னார், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பழக்கம் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் ஏதாவது தேவை என்றால் நான் வசதியோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு தொலைபேசி எடுத்தேன். ஓமன்று போய்விட்டேன். தொல்புரத்திலே ஒரு பெரிய கட்டிடம் விற்க இருக்குன்னு சொன்னார்கள். போய் பார்த்தேன், முதியோர் இல்லத்துக்கு பொருத்தமானது, ஆனால் ₹1 கையிலே இல்லை. கடவுளுக்கு சமர்ப்பித்து விட்டு தைப்பொங்கல் நாள் காலையில் எழும்பி இதே நினைப்போடு இருந்தேன். எதிர்பாராத விதமாக புளோரிடாவிலிருந்து அந்த அன்பர் பொங்கல் வாழ்த்து சொல்ல எடுத்தார். என்ன நடக்குது ஐயான்னு கேட்டார். இப்படி ஒரு முதியோர் இல்லம் கட்ட வேண்டும் என்ற ஆசை, கையிலே காசு இல்லை, ஒரு காணி விற்க வந்திருக்கிறது, 16 பரப்பு, பழைய கட்டிடம், 131 லட்சம் சொல்லுகிறார்கள், ₹3 கூட எங்களிடம் இல்லை. அந்த அன்பர் கந்தருடைய சேர்ந்த பாலச்சந்திரன். அவர் சொன்னார், கவலைப்படாதீர்கள், நான் விரைவிலே அதை வந்து வாங்கி தருகிறேன், விவரங்களை அனுப்புங்கள். திடீரென்று ஒரு நாள் மலாரியிலே வந்தவங்க ஒரு பிரீஃப் கேஸோடு ஸ்கந்தவரோதயா கல்லூரிக்கு வந்து அதிபரிடம் கேட்டார், எங்க வைஸ் பிரின்சிபல்? அவர் சொன்னார், வகுப்பில் இருக்கிறார், கூப்பிடுங்கள். வந்தார், கட்டி பிடித்தார். இந்த பாடசாலையை படித்து என்று சொன்னார், நாளைக்கு காலையிலே நான் திருப்பி அமெரிக்காவுக்கு போக வேண்டும், காசிலே அரைவாசி கொண்டு வந்திருக்கிறேன், அந்த விற்பவர்களிடம் கூட்டிக் கொண்டு போங்கள், சட்டத்தரணி ஒழுங்குபடுத்துங்கள். இரவு 7 மணிக்கு ஊரடங்கு சட்டம், 6 மணிக்கு முதியோர் இல்லம் எங்களுக்கு எழுதியாச்சு அந்த காணி. அந்த முதியோர் இல்லம் 8 பேரோடு தொடங்கியது, 73 பேரோடு இப்பொழுது முதியோர் இல்லம் சுமார் 40 பிறப்பு நிலத்திலே பக்கத்திலே எல்லாம் வாங்கி இப்பொழுது பெரிய விஸ்தீரணமாக இருக்கிறது. அந்த முதியோர் இல்லத்திலே இதுவரை 52 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்போ 73 பேர் இருக்கிறார்கள். இன்னும் பல விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டிடம் பெருகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட வைத்திய நிபுணர் மூளாயை சேர்ந்த டாக்டர் கருணாகரன் அவருடைய பாரியார்
அவருடைய நினைவாக 3 அறைகளை கட்டி தந்திருக்கிறார். இன்னும் சில அன்பர்கள் சேர்ந்து 6 அறைகள் இப்பொழுது கட்டி தந்திருக்கிறார்கள். ஜமுனா மார்க்கண்ட் என்ற ஒரு வைத்திய நிபுணர் இங்கிலாந்திலே FRCS செய்து கொண்டிருக்கிற போது அவருக்கு நோய்வாய்ப்பட்டார். அவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு சொன்னார், என்னுடைய இன்சூரன்ஸ் காசை ஆறு திருமுருகன் கொடுங்கள். அவர்கள் 80 லட்சம் கொண்டு வந்து ஜமுனா மார்க்கண்ட் நினைவாக 12 பேர் தங்குகிற ஒரு கட்டிடத்தை கட்டி தந்தார்கள். இப்படியே கட்டிடம் இப்பொழுது இருக்கின்றது. ஸ்ரீதர் பத்மநாதன் என்று திருநெல்வேலியை சேர்ந்தவர், கனடாவில் வசிப்பவர், தன்னுடைய தந்தை நினைவாக 10 அறைகள் கட்டி தந்தார். இப்பொழுதும் மக்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதியோர் இல்லம் சிறப்பாக நடக்கிறது. அங்கே ஒரு சினிமா படம் பார்ப்பதற்கு தியேட்டர் உண்டு, போதிய வாகனம் ஒன்று, ஒவ்வொரு வாரமும் வைத்தியர் வந்து பார்ப்பார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை உதவி செய்கிறார்கள். 24 பேர் பணியாளராக பணியாற்றுகிறார்கள். கடவுளுடைய அருளாலே இலவச முதியோர் இல்லம், யாராவது பென்ஷனியர்ஸ் தாங்கள் விரும்புவதை தருகிறார்கள். இன்றைக்கு அந்த முதியோர் இல்லத்தை நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் கருவிகளூடாக பார்க்கலாம். ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறது. இறந்த முதியோர்களுடைய விருப்பம், அவர்கள் இறந்த போது பல முதியோருக்கு நானே தான் கொள்ளிக்கடன் செய்தேன். எனக்கு தொடக்கம் இல்லை, எனக்கு ஆபசனம் இல்லை. முதியோர்கள் கிட்டத்தட்ட 32-33 பேருக்கு நானே தான் கொள்ளி வைத்தேன். காலையிலே கோயிலே என்று திருவிழாவில் இருப்பேன். மாலையிலே ஒரு முதியோர் திடீரென்று இறந்துவிட்டால் 3 மணித்தியாலங்கள் தான் நாங்கள் முதியோர் இல்லத்திலே வைத்திருப்போம். எல்லாருமாக சேர்ந்து மாலை கட்டி போட்டு தேவாரம் பாடுவார்கள். அவ்வளவுதான் கிரியை. நாங்கள் எங்களுடைய முதியோர் இல்லத்தில் இருக்கிற விறகை நாங்களே வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் எரிப்பதற்கு அங்கே பணி செய்கின்றவர்களுடைய துணையோடு அங்கே கொண்டு போய் நாங்களே தேவாரம் பாடிவிட்டு நானே அவருடைய தலைமாட்டிலே கற்பூரத்தை வைத்து கொள்ளிக்கடன் செய்துவிட்டு மாலையிலே குளித்து அடுத்த திருவிழாவுக்கு போய்விடுவேன். என்னை பார்த்து சில பேர் கேட்டார்கள், காலையிலே கொள்ளி வைக்கிறீர்கள், மாலையிலே கோயிலுக்கு வருகிறேன். காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளந்தவர்கள். சிவபெருமானுக்கு பிடித்தது சுடலை சாம்பல். இல்லாதவர்களுக்கு செய்கின்ற கொள்ளிக்கடன் என்பது உயர்ந்தது. என் தாய் எப்பொழுது உயிரோடு இருந்தார், அவருக்கே தெரியாது. நான் கொள்ளி வைத்து விட்டு வந்தேன். 3வது கொள்ளி வைத்த போதுதான் அவர் கேள்விப்பட்டார். நான் நினைத்தேன் அம்மா பேசுவார், தனக்கு வையாமல் நான் ஊருக்கெல்லாம் வைக்கிறேன். ஆனால் அம்மா ஒரு சாதாரணமானவர் இல்லை, அவர் ஒரு ஆசிரியர், அனுபவப்பட்டவர். அது நல்லதுதான் தம்பி. பாவங்கள் புண்ணியம் இன்னும் வயது போனவர்கள் இறந்தால் கொள்ளியை வை என்று விட்டு அம்மா போனார். அம்மா இப்பொழுது இறந்து விட்டார். என் தாயும் அதற்கு உடந்தையாக இருந்தார். அதனால இந்த புண்ணியங்கள் எல்லாம், இந்த காரியங்கள் நடக்கிறது. முதியோர் இல்லத்தை நடத்துவதென்றால் ஒரு மாதம் 9.5 லட்சம் ரூபாய் இப்பொழுது தேவை. ஆரோ ஒருவர் வந்து தன்னுடைய பிறந்த தினத்துக்கு, இறந்தவருடைய நினைவாக சாப்பாட்டுக்கு பணம் கட்டுகிறார். சில வேளை நாளைக்கு என்ன லாட்சியிலே பணம் முடிந்து விட்டது என்று மேற்றன் சொல்லுவார். கடவுள் யாரையாவது அனுப்புவார், யோசியாதை என்று நான் சொல்லுவேன். திடீரென்று யாரோ ஒருவர் அரிசி மூட்டியோடு வருவார் அல்லது பணத்தோடு வருவார். எந்த ஒரு பெரிய செல்வத்தையும் வைத்துக் கொண்டு இந்த இல்லங்கள் இல்லை. மனித நம்பிக்கை, அதுக்கு அப்பால் கடவுள் நம்பிக்கை. இந்த பணிக்கு பின்னாலே கீரிமலையிலே 11 மடம் அழிந்து விட்டது போரிலே. அங்கே உரையாற்ற போன போது தாகத்துக்கு தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு இடமும் இல்லை. கீரிமலைக்கு போன போதுதான் அங்கே இருந்த ஒரு வயது போனவர் அழுதார். 11 மடம் மோர், தயிர், அன்னதானம், தங்குவதற்கு அறை இருந்தது. எல்லாம் இழந்து வெறுந்தறையாக இருக்கிறது. தம்பி, நீ நினைத்தால் அதில் ஒரு கொட்டிலாவது அடுத்த முறை போடும். அந்த முயற்சி தொடங்கியது. அந்த கீரிமலையில் இருந்த ஒரு மடத்தினுடைய நிலத்துக்கு சொந்தக்காரர் பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவிலே, லண்டனிலே நாம் இருந்தார்கள். ஒன்றாக வந்து உறுதி எழுதி தந்தார்கள். இரவு பகலாக எத்தனையோ நாட்டுக்கு போய் கீரிமலையில் ஒரு மடம் கட்டினோம். 40 அடி 140 அடி நீளத்திலே ஒரு மடம் கட்டி இப்பொழுது 365 நாளும் அங்கே அன்னம் படைக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளிலே, ஞாயிற்றுக்கிழமைகளிலே பெரிய அன்னதானம். சிவராத்திரி என்றால் 10,000 பேர் சாப்பிடுவார்கள். ஆடி அமாவாசை ஆக கூடுதலான மக்கள் சாப்பிடுவார்கள். எப்படி அரிசி வருகிறது, எப்படி வாழையில வருகிறது, என்ன நடக்குது என்றே எங்களுக்கே தெரியாமல் இருக்கிறது.
அதே கீரிமலையிலே அருகிலே 2 மாடி கட்டிடம் தளமாடியை அராலியைச் சேர்ந்த கைலாசபிள்ளை ஜான் கில்ஸ் அக்கவுண்டனாக இருந்த கைலாசபிள்ளை தம்பதிகள் கீழ் மாடியை கட்டி தந்தார்கள். அங்கே 11 பேர் அறை தங்களுடைய பெற்றோர் ஞாபகமாக கட்டி தந்தார்கள். அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய உதவியோடு 2 மாடியாக்கினோம். மேலே ஒரு கலை கண்காட்சியாக வைத்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தினுடைய பாரம்பரிய புகைப்படங்கள், ஓவியங்கள் பெருந்திரளாக கீரிமலைக்கு வருகிறவர் அவர்களை தரிசிக்கிறார். கீரிமலை மடத்துக்கு பின்னாலே குப்புளானிலே ஒரு பழைய நாச்சியார் வீடு என்னுடைய சகோதரன் தன்னுடைய சீதனை விட்டு அன்பளிப்பாக தந்தார். என்னுடைய அண்ணி இறந்து விட்டார். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அண்ணன் ஒரு நாள் சொன்னார், அண்ணியினுடைய பெயராலே இந்த வீடு விழவை தருகிறேன், குப்புளானிலே ஏதாவது தர்மம் செய்ய சொல்லி அந்த இனாமாக தந்த வீட்டிலே ஈழத்து சித்தர்கள் எல்லாருடைய புகைப்படத்தையும் தேடி வைத்து ஒரு ஆச்சிரமத்தை திறந்தோம். அங்கே தொலைக்காட்சி இல்லை, பத்திரிகை இல்லை. ஆறாவது மன கஷ்டங்களோடு வந்தால் அங்கே இருந்து கொஞ்ச நேரம் தியானித்தால் பயனுண்டு. அங்கேயும் ஒவ்வொரு சனிக்கிழமை வெண்ணதானம், ஒவ்வொரு நாளும் கந்த புராண படிப்பு, அது முடிந்தவுடனே பெரிய புராண படிப்பு. அங்கே 3-4 பேர் தங்கி இருக்கிறார்கள். ஒருவர் பூசை செய்வதற்கு இருக்கிறார். தன்பாட்டில் நடைபெறுகிறது. இதுக்கு அப்பாலே, இந்த பணிகளுக்கு அப்பாலே கிளிநொச்சி கனகபுரத்திலே பாடசாலை. கிளிநொச்சியிலே இருக்கிற மக்களுக்கு மனவளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கு உதவ மாட்டீர்களா என்று கேட்டார். உதவ வேண்டும் என்று விருப்பம், காணி வாங்க காசு இல்லை. ஒரு அன்பர் உதவி செய்தார். கனகபுரத்திலே போயிரத நிலையத்துக்கு, கிளிநொச்சிக்கு போயிரத நிலையத்துக்கு பக்கத்திலே காணி வாங்கி அதிலே அந்த பணி தொடங்கியது. கட்டடத்துக்கு காசு இல்லை. அனலதீவை சேர்ந்த ஒருவர், அனலதீவிலே உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு மிக முக்கியமான ஒருவர், பல்வேறு சமய பணிகளை செய்து கொண்டிருப்பவர். பாலசிங்கம் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தினுடைய ஆணையாளராக இருந்தவர். அவருடைய தம்பியார் சகோதரன் பரமலிங்கம் என்ற ஒரு அக்கவுண்டன்ட் துபாயிலே இருந்தவர். அவர் துபாயிலே ஒரு தொழில் நிறுவனத்திலே ஒரு பங்காளியாக கடவுளுடைய அருள் பெற்று கிடைத்தது. அவர் நிறைய தர்மம் செய்தார். என் மீது அவருக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் சொன்னார், என்னை பார்க்க வேண்டும் என்று வந்து 1 வருஷம் வருகிற போது வந்து கும்பிடுவார், ஏதாவது ஒரு சிறு உதவி செய்துவிட்டு போவார். கிளிநொச்சியிலே பாடசாலை கட்ட வேண்டும் என்று வரைபடம் வரைந்து வைத்திருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அவர் காலையிலே கூப்பிட்டார், எங்கே நிற்கிறீர்கள்? நான் வந்திருக்கிறேன், வந்து சந்தையுங்கள், என்ன பணி செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், கிளிநொச்சியில் ஒரு பாடசாலை, பணம் இல்லை. அதனுடைய எஸ்டிமேட் எவ்வளவு என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு 140 லட்சம் வரை வரும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், 50 லட்சம் நான் தருகிறேன், நாளை மறுதினம் வந்துடுங்கள். பெரிய மகள் 7000 ரூபாய் கொடுத்து கோணேஸ்வரத்துக்கு கும்பிட போன போது வெளியிலே ஒரு அறை எடுக்க வேண்டி இருந்தது. கோணேஸ்வரம் பாடல் பெற்ற தரம், அங்கே போகின்றவர்கள் தங்குவதற்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் இந்த முயற்சி. சூரிய சிவன் கோவிலை தொடர் சொற்பொழிவு கிடைத்த நிதி, அன்பர்கள் தந்த நிதியிலே திருக்கோணமலை கோணேஸ்வரத்தோடு ஒப்பந்தம் செய்து கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னாலே சில விவசாய முயற்சி. நெல்லியாற்றிலே 300 பரப்பு ரிஷி தொண்டுநாதன் அமெரிக்க ஹவாய் ஆதீனத்தை சேர்ந்தவர் வாங்கி தந்தார். 500 தென்னம்பிள்ளை நட்டு இப்பொழுது 7வது ஆண்டு தென்னமரம் காய்க்க தொடங்கி இருக்கிறது. யக்கச்சியிலே கொட்டாண்டார் குளத்திலே 15 ஏக்கர் தென்னம் பெருங்காணி வாங்கி தென்னம்பிள்ளை நட்டு அங்கேயும் ஒரு சிவபூமி கோட்டம் அமைத்து ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக மாலையிலே வகுப்பும் தென்னந்தோட்டமும் ஒரு குடும்பமும் இருக்கிறது. இப்பொழுது அதற்கு அப்பாலே சங்கத்தார் வயல் என்கின்ற இடத்திலே 25 ஏக்கர் சுவாமிநாதன் இடைக்காட்டை சேர்ந்தவர் அறவிலைக்கு எங்களுக்கு அந்த குடும்பம் தந்தார்கள். அந்த காணியிலே இப்பொழுது சிவபூமி பஞ்சாமிர்த தோட்டம் என்று எல்லா விதமான பழமரங்களையும் நாட்டி அந்த தோட்டமும் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அப்பால் தான் எங்களுடைய பணிகள் விரிவடைந்து கொண்டு போகின்ற போது இந்த மனவளர்ச்சி குறைந்த பிள்ளைகள், ஒலிம்பிக்கு போன பிள்ளைகள், 18 வயதை தாண்டிய பிள்ளைகளுக்கு ஏதாவது தொழில் பயிற்சி செய்ய வேண்டும் என்று கோண்டாவிலே ஒரு தொழிற்பயிற்சி பாடசாலை 2 மாடியிலே கட்டினோம். அருளானந்தம், செல்வி அருளானந்தம் என்ற ஒரு பெண்மணி இங்கிலாந்திலே பெட்ரோல் ஷெட் நடத்துகிறார்கள். 2 சகோதரிகள் மாடி கட்டிடம் கட்ட உதவினார்கள்.
அங்கே இப்பொழுது ஆஃப்செட் மிஷின் வைத்து அச்சு பயிற்சி நடைபெறுகிறது, கற்பூரம் செய்கின்ற முயற்சி நடைபெறுகிறது, நெய் விளக்கு பயிற்சி மற்றும் ஓவிய பயிற்சி மற்றும் சில சின்ன சின்ன பொருட்கள் செய்கின்ற பயிற்சிகள் நடைபெற்று இந்த ஆண்டு சிவராத்திரிக்கு எங்களுடைய நெய் விளக்கு திருக்கேதீஸ்வரத்திலே 5000 நெய் விளக்கு விற்பனையாகும். மனவளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுடைய தொழில் பயிற்சி பாடசாலை மாதந்தோறும் சிவபூமி என்கிற ஒரு பத்திரிகையை நடாத்தி கொண்டிருக்கிறது. இந்த தொழிற்பயிற்சி பாடசாலைக்கு நைனாதிவை சேர்ந்த ஒருவர் பாலச்சந்திரன் மராயன் இன்ஜினியர் அவர்கள் இலவசமாக எந்த ஊதியமும் பெறாமல் முழு நேரம் வந்து அந்த தொழிற்பயிற்சி பாடசாலையை இலவசமாக இயக்கி கொண்டிருக்கிறார். இதுக்கு அப்பாலே தான் எங்களுடைய மருத்துவ உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருந்த போது இங்கே இந்த சபையில் இருக்கின்றார் வைத்திய கலாநிதி அம்பலவாணன் பொன்னம்பலம் அவர்கள். சில ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அவர் வைத்தியம் செய்த 2 மாடி கட்டிடம் ஆனக்கோட்டை கூலாவடி இராணுவ முகாமாக இருந்தது. அதை மீட்க முடியவில்லை. கவலைப்பட்டுவிட்டு என்னை தேடி வந்து சொன்னார், இதை எழுதி தந்து விட்டு போகிறேன். என்னுடைய மனைவியின் பேராலே ஏதாவது தர்மம் ஆமி விடுகிற போது செய்யுவோம். கடந்த 7-8 ஆண்டுகளாக நாங்கள் கூலாவடி இராணுவ முகாமுக்கு எழுதாத கடிதமில்லை. இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு கடிதம், எத்தனையோ அரசு அதிபர்கள் எத்தனையோ பேரோடு போய் சண்டை பிடித்து அங்கே ஒரு நாள் சத்தியாகிரகம் முன்னுக்கு இருந்து, ஏனென்றால் இந்த வீட்டாலே பின்னாலே இருந்த ஏழைகள் 2 பேருடைய வீடும் A38 அடைமத்துக்கு கீழே அரசாங்கத்தினுடைய உடைமையாக வர்த்தமானியிலே பிரகடனம் செய்தார். அதுக்கு எதிராக போராடி இப்பொழுது அந்த வீட்டை மீட்டு டாக்டர் வந்து அந்த வீட்டை அபயம் என்கின்ற இங்கிலாந்தில் இருக்கின்ற மருத்துவர்களுடைய அறக்கட்டளை இலவசமான வைத்தியசாலை நடாத்துவதற்கு கொடுத்திருக்கிறது. இப்பொழுது தினமும் அங்கே இலவச வைத்தியசாலை லண்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்து மட்டக்களப்பு வைத்திய நிபுணர்கள் இலங்கைக்கு வருகிற போது அவர்கள் வந்து இலவசமாக மக்களுக்கு வைத்திய ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக கொக்குகளை சேர்ந்த கந்தப்பிள்ளை பார்த்தீபன் இதய வைத்திய நிபுணர், அவர் என்னுடைய சமகால நண்பர், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே. அவர்தான் அதை திருத்துவதற்குரிய பணம் 24 லட்சம். அந்த வீட்டை மீண்டும் திருத்துவதற்கு ஒரு கதவு இல்லை, கூரை இல்லை, வெறும் சீமந்து கட்டிடம். அதற்குள்ளே கீழே பெரிய பங்கர். அந்த பங்கருக்கு தண்டவாளம் போன்றபடி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பங்கராலே அடுத்த வீட்டுக்குள்ளே மிதக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த வீட்டுக்குள்ளே அவர் புனிதமாக வைத்திருந்த வீட்டுக்குள்ளே 2 லொக்கம் கைதிகளை அடைத்து வைத்திருந்த காட்சி அந்த கட்டிடத்திலே இருந்தது. இப்பொழுதெல்லாம் அவற்றை உடைத்து புனிதப்படுத்தி சாந்தி செய்து இந்த அபயம் அறக்கட்டளைக்கு இலவசமாக சிவபூமி அறக்கட்டளை கொடுத்திருக்கிறது. வைத்திய கலாநிதி பொன்னம்பலம் அவர்கள் அது எழுதி தந்த பின்பு இன்றைக்குத்தான் இந்த சபையிலே நான் சந்திக்கிறேன். திறப்பு விழாக்கு கூட நான் தொலைபேசி எடுத்து அவரோடு பேச முடியவில்லை. அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு செயற்கை செய்திருக்கிற அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுபோல எங்களுக்கு பல பேர் நிலங்களை தந்து நாங்கள் தோட்டம் செய்து சில காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் செய்த உதவியினாலே இந்த சிவபூமி பணி அறக்கட்டளையினுடைய பணி நடைபெறுகிறது. அவர்கள் தந்தையார் நீலகண்டன் அவர்கள் இந்த சிவபூமி அறக்கட்டளையை இலங்கையில் இருக்கின்ற அறக்கட்டளை சட்டத்துக்கு கீழே இலங்கை பாராளுமன்றம் வரை இந்த அறக்கட்டளையை அனுமதிப்பதற்கு அனுப்பி இலங்கை முழுவதும் வர்த்தமானியிலே 3 மொழிகளிலும் இந்த அறக்கட்டளை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த அறக்கட்டளை இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளை நிறுவனமாக இலங்கையில் இருக்கின்ற ஒரு சில அறக்கட்டளை நிறுவனங்களில் ஒன்றாக மாற்றி தந்தவர் அமரர் தந்தையார் நீலகண்டன் அவர்கள். இந்த பெரியவர்கள் செய்த மாபெரும் பணிகளினாலே இந்த பணிகள் நடைபெறுகிறது. பெரியோர்களே, அன்பர்களே, நீங்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறீர்கள். நான் நீண்ட நேரம் என்னுடைய உரை அமைந்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சிட்னியில இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் இந்த விடயங்கள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி தெரியும். இங்கே நான் வருவதற்கு இங்கே இந்த விடயத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். எனவேதான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற சைவ சித்தாந்த மன்றத்தினுடைய தலைவர் செந்தூரன் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கின்ற ஏனைய அன்பர்கள்
இனிவிலை சேர்ந்த சிவா தம்பி மற்றும் என்னை அழைத்து வந்திருக்கின்ற சிவகரன் எல்லாரும் இந்த சிவபூமி அறக்கட்டளையை பற்றி மெல்போர்னில் பல பேர் அறிந்திருந்தாலும் என்ன நடக்குது என்ன என்பதை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். பெரியவர்களே, பலர் எங்களுக்கு உதவி இருக்கிறார், பொருளாக உதவி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் செய்த மாபெரும் உதவினாலே எங்களுடைய பெருமை அல்ல, உங்களுடைய பெருமை. நீங்கள் செய்த மாபெரும் உதவினாலே எத்தனையோ சீவன்களை காக்கக்கூடியதாக. இன்றைக்கு சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க வேண்டும். சிவபூமி இந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிற போது திருவண்ணாமலையிலே ஒரு ஆத்மீக உரைக்காக போன போது ஒரு சித்தரை தற்செயலாக சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. மேடையால் இறங்கினோடனே வாடான்னு கூப்பிட்டு ஒரு அசிங்கமான தோற்றத்தோடு படியில் இருந்தவர் கூப்பிட்டு இருத்தி, நீ பேசிய திருவாசகம், நீ பேசிய திருமந்திரத்திலே இதையும் சொல்லியிருக்கலாம் என்று படபடந்து திருமந்திரம் திருவாசகம் சொன்னார். இந்த கோலத்தில் இருந்தோடு இப்படி சொல்லுகிறாரே, நீங்கள் யார்? உனக்கே அந்த கதை என்று விட்டு என்னிடம் சொன்னால், ஈழத்தவர்கள் தான் திருவாசகத்தை சுவாசிக்கிறார். ஒரு மரண வீட்டிலே கூட திருவாசகம் அங்கேதான் பாடப்படுகிறது. திருவாசகம் பிறந்த திருவண்ணாமலை சரி, திருப்பெருந்துறை சரி, உத்தரகோசம் அங்கை சரி, திருவாரூர் சரி, எல்லாரும் திருப்பெருந்துறை எல்லாரும் மறந்து விட்டார். ஈழத்தமிழர் தான் பள்ளித்தலங்களிலே சிவபுராணம் பாடுகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஒருவருடைய இறப்பிலே கூட நீங்கள் தான் திருவாசகம் பாடுகிறீர்கள். எனக்கு பெரிய சந்தோஷம் சந்தித்தது. அந்த திருவாசகத்தை யாழ்ப்பாணத்திலே அழியாமல் காப்பாற்றுவதற்கு வழி செய்யும். நான் சொன்னேன், திருவாசகம் பல பேர் புத்தகம் படித்திருக்கிறார்கள், அங்கே 2 பெரியவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். புத்தகத்தை நான் சொல்லவில்லை, காற்று மழை வெயில் போர் எதிலும் அழியாமல் காப்பாற்று. நான் கேட்டேன், கல்லிலே பதிக்க சொல்கிறீர்களா? ஆமாம். யாழ்ப்பாணத்திலே கருங்கல் இல்லை என்று சொன்னேன். தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் 216 அடி உயரம் விமானம் கட்டினார். முற்று முழுதாக கருங்கல்லிலே கட்டினார். தஞ்சாவூரில் ஒரு கருங்கல்லும் இல்லை. முயற்சி செய்தால் இங்கே இருந்தும் கொண்டு வரலாம். நீ முயற்சி செய்யாமல் பேசாதே, நான் சொல்லுவதை செய்கின்றார். இன்னும் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது என்னை அழைத்த பெரியவர்கள், இவரோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய், வாரங்கள் விருந்துள்ள வாரங்கள் என்று கூப்பிட்டார்கள். நான் ஐயா அவர் கூப்பிடுகிறார்கள் என்று, இன்னும் இது என்று சொல்லிவிட்டு போய் நல்ல காரியம் செய், எல்லாம் வெற்றியாகும். சிட்னியிலே வசிக்கின்ற இதய வைத்திய நிபுணர் டாக்டர் மனமோகன் நாவற்குடியிலே தனக்கு ஒரு காணி இருக்கிறது, உங்களுக்கு தரப்போகிறேன் என்று ஒரு முறை சொன்னார். நான் திருவண்ணாமலை பேச்சு முடித்து போகின்ற போது சிட்னிக்கு வந்த கந்தியா நீலகண்டனிடத்திலே பௌரவ பெற்றோனை கொடுத்து இதை திருமுருகனிடம் கையெழுங்கிறது. அந்த காணி வந்தது. இதற்குள்ளே அவங்க பெரியவர் சொன்னது போல திருவாசக அரண்மனை கட்ட வேண்டும் என்று நினைத்தோம். கருங்கல்லிலே திருவாசகம் முழுவதையும் பதிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். யாழ்ப்பாணத்திலே கருங்கல் இல்லை. நான் இந்த செய்தியை 4-5 பேருக்கு சொன்னேன். எல்லாரும் என்னை ஏசினார்கள். ஒரு சுவாமி செய்வதே கஷ்டம், திருவாசகம் அதை கல்லிலே பதிக்க போகிறீர்களா? 652 பாடலையும் கல்லிலே பதிப்பது சாதாரண விளையாட்டா என்று கேட்டார். இல்லை என்று தொடங்கினேன். அப்போது அந்த திருவாசக அரண்மனை கட்டுகிற நிதியை டாக்டர் மனமோகன் தருவதாக சொன்னார். அவர் நிதியை கட்டமாக அனுப்பினார். திருவாசகம் பதிக்கிற வேலை உங்கள் வேலை என்றார். இங்கிலாந்துக்கு சொற்பொழிவாற்ற போனேன், ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன், சுவிஸ் நாட்டுக்கு போனேன், கனடாவுக்கு போனேன். கிடைத்த நிதிகளை எல்லாம் சேர்த்து இரவு பகலாக திருவாசகத்தை கருங்கல்லிலே பதிக்கின்ற வேலையை தொடங்கினோம். முதல் ஒரு கல்லு, சிறிய கல்லு, 20,000 ரூபாய், 3 அடி நீளமான 2 அடி அகலமான கல். ஒரு வருடம் கொடுத்தால் அவர் கொத்தினார், 3 எழுத்து பிழை, அந்த கல்லை எறிய வேண்டி அவரை கைவிட்டாச்சு. இன்னொரு வருடம் கொடுத்தேன், அவர் 2 பிழை விட்டார். அவருடைய எழுத்து சொத்தியாக இருந்தது, வேண்டாம். அப்பொழுதுதான் மட்டக்களப்பிலே உரையாற்றி விட்டு வருகிற போது மயிலம்பாவடியிலே இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் அன்பர்கள் சொன்னார், ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு போராளி, கருங்கல்லிலே வேலைகள் செய்தவர், மாவீரருடைய மயானத்துக்கு பேர் வெட்டியவர், அச்சு போல எழுத்து, பாரதிபுரத்திலே வேலை இல்லாமல் பாவம் ஒரு போராளி பெண்ணை திருமணம் செய்து கஷ்டப்படுகிறார் என்று சொன்னார். அவரை தேடி பிடித்தேன்.
அந்த இளைஞன் சொன்னால் நீங்கள் எழுதி தருவதை வெட்டுவேன், எனக்கு திருவாசகம் ஒன்றும் விளங்காது, நான் படித்தது 8ஆம் வகுப்பு மட்டும், அதுக்கு பின்பு நான் போராட்டத்துக்கு போய்விட்டேன். அந்த இளைஞரிடம் ஒரு கல்லை வாங்கி கொடுத்து திருவாசகத்தினுடைய 4 வரியை வெட்ட சொன்னேன். ஒரு எழுத்து கூட இல்லாமல் அச்சோடு வெட்டினான். அவனிடத்திலேயே அந்த பொறுப்பை கொடுத்து ஒரு சரிவுளை பார்ப்பதற்கு ஒருவரை நியமித்தோம். 2 ஆண்டுகள் பகல் இரவாக அங்கேயே தங்கியிருந்து 23 பேர் கையாலே உளியாலே வடித்ததுதான் இன்றைக்கு நாவற்குடியில் இருக்கின்ற ஈழத்துக்கே பெருமை சேர்ந்திருக்கின்ற திருவாசக அரங்கம். மனமோகன் மனக்குளிர தந்த காணியும் கட்டிடத்துக்கு தந்த நிதியுதவியும் திருவாசக கற்களை பதிப்பதற்கு உலகத்தின் பல பாகங்களில் இருந்த அன்பர்கள் சிறுக சிறுக தந்த பணம், 108 சிவலிங்கத்தை அங்கே வைத்தால் ஈழத்திலே 108 சிவலிங்கத்தை ஒன்றாக தரிசித்தால் அது பெரிய புகழ் என்றார்கள். ஒரு சிவலிங்கம் செய்வதற்கு 45,000 ரூபாய். 108 சிவலிங்கம் இரவு பகலாக செய்து நாவலப்பட்டியிலே வேறு இடங்களில் இருந்து கல்லு கொண்டு வந்து ஒரே மாதிரி சிவலிங்கம் செய்யப்பட்டு சென்ற ஜூன் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்று 11 மொழிகளிலே சிவபுராணத்தினுடைய மொழிபெயர்ப்பு மலேசியாவில் இருக்கிற ஒரு அன்பர் மரவன்புர சச்சிதானந்தன் பலர் எனக்கு அந்த மொழிபெயர்ப்புகளை தந்து உதவினார்கள். 11 மொழியிலே சிவபுராணம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே இருந்து மலேசியாவிலே இருந்து சுற்றுலா பிரயாணிகள் திருவாசக அரண்மனையை பார்ப்பதற்கு தினமும் வருகிறார்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 108 சிவலிங்கத்துக்கு அடியவர்கள் தண்ணீர் அள்ளி ஊற்றி அபிஷேகம் செய்கிறார்கள். கருங்கல்லிலே ஒரு தேர் செய்யப்பட்டு அந்த தேரிலே மாணிக்க வாசகரும் சிவபெருமானும் முன்னுக்கு காட்சி அளிக்கிறார்கள். இப்பொழுது துபாயில் இருக்கிற ஒரு அன்பர் அகத்தியரை கருங்கல்லிலே ஒரு விக்கிரகம் செய்து வைக்குமாறு செய்து வைத்திருக்கிறோம். அங்கே என்ன அற்புதம் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. திருவாசக அரண்மனை உலக பிரசித்தி பெற்றிருக்கிறது. சிவபூமி திருவாசக அரண்மனை நாவக்குடி வாசல். நீங்கள் வந்தால் அங்கே கட்டாய தரிசியுங்கள். அதற்கு நேரே முன்னாலே இப்பொழுது ஒரு பாரிய பணி தொடங்கி இருக்கிறேன். அந்த பணி என்னவென்றால், யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு ஒரு அரும்பொருள் காட்சியகம் இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்த பழம்பொருட்கள் எல்லாம் தென்னிலங்கைக்கு கொண்டு போய் சேர்ந்து விட்டார்கள். யாழ்ப்பாணத்திலே பழைய பித்தளை குத்து விளக்கு தொடங்க பழைய கதவோ பழைய பொருட்களோ வண்டிலோ இதையும் காண முடியாது. அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ந்து விட்டார்கள். இருக்கின்ற பொருளை மூத்த கலைஞர்களுடைய புகைப்படத்தை, எங்களை ஆளாக்கிய சான்றோர்கள், முன்னாள் அதிபர்கள், பெருங்கல்விமான்களுடைய புகைப்படம் எல்லாம் இன்றைக்கு அவருடைய குடும்பத்தவர்களை அங்கே இல்லை. ஒரு அவசரத்துக்கு ஒரு பேரறிஞருடைய படத்தை தேடுவதென்றால் அங்கே யாராவது கேட்டால் அந்த குடும்பம் உங்க இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் போது ஒரு அறிஞருடைய படமை எடுக்க முடியாமல் இருக்கிற பரிதாபம் எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக இப்பொழுது 3 மாடியிலே சிவபூமி அரும்பொருள் காட்சியகம் என்கிற மியூசியம் இப்பொழுது வேலை நடைபெறுகிறது. தளமாடி வேலை முடிந்திருக்கிறது. இனி 2 மாடிகள். கீழ் மாடியை அரவிந்தன் கைலாச பிள்ளை அமெரிக்காவில் வசிப்பவர் தன் தந்தையின் நினைவாக 120 லட்சம் ரூபாவிலே அதை கட்டி கொண்டிருக்கிறார். மேலே 2 மாடிகள் முடிக்க இருக்கின்றது. யார் அதற்கு முன்வந்து செய்கிறார்களோ அவருடைய குடும்பத்தவருடைய பேராலே அதை உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு அரும்பொருள் காட்சியகமாக உருவாக்குவதற்காக 16 பரப்பு நிலத்திலே அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே சுமார் 20 ஆண்டுகளாக நான் சேகரித்து வைத்திருக்கின்ற பல பொருட்கள், லட்சோப லட்சம் பெறுமதியான பொருட்கள் என்னிடம் உண்டு. சில பேர் அறிஞர்கள் தந்துவிட்டு போனார். சில அற்புதமான பொருட்கள் உண்டு. அவற்றை பாதுகாப்பது ஒவ்வொரு இடமாக கொண்டு வருகிறேன். சுமார் 20க்கும் மேற்பட்ட கார் என்னிடம் உண்டு. உங்களுக்கு ஆச்சரியப்படுவீர்கள். ஆஸ்டின் 8ல் இருந்து, ஃபோர்ட் ப்ரிஃபெக்டில் இருந்து, A40 இருந்து, 30 வேன்ல இருந்து ஒவ்வொரு இடத்திலே சேலையாலை கட்டி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் இங்கே வர போகிறது கூடார வண்டு, வில்லு வண்டு, எல்லா வண்டிலும் சேகரித்து வைத்திருக்கிறோம். பித்தளை பொருட்கள், பழைய அறிஞர்களுடைய புகைப்படங்கள். நீங்களும் உங்களுடைய மூதாதையர்கள், எங்கள் மண்ணிலே வாழ்ந்த பேரறிஞர்கள், கல்விமான்கள், பாடசாலைகளை ஸ்தாபித்தவருடைய புகைப்படம் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் அங்கே காட்சிப்படுத்துவோம் என்று கூறி, இந்த பாரிய பணிகள் மத்தியிலே
ஏப்ரல் 12 இங்கே வருவதற்கு முதல் யக்கச்சியிலே மானிப்பாய் இந்து கல்லூரி முன்னாள் அதிபர் பேராயரவருடைய மகள் ரோகிணி பேராயரவர் தந்த நிலத்திலே, அவர் தந்த 10 ஏக்கர் நிலத்திலே யாழ்ப்பாணத்திலே நிற்கதியாகி தெருக்களிலே ஒரு நாள் பசியோடு அலைகின்ற ரோட்டிலே கைவிடப்பட்ட நாய்க்குட்டிகளுக்கான சரணாலயம் இப்பொழுது திறந்து வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். யாரும் நினைத்து பார்க்க முடியாத மனிதர்களுக்கு அப்பாலே உயிர்களை காக்க வேண்டும் என்று எல்லா சமய நெறிமுறையும் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதர்களையே காப்பாற்ற ஆக்கவில்லை. யோசுவாமிகள் போன்ற மகான்கள் யாழ்ப்பாணத்திலே பெட்டை நாய்க்குட்டிகளை ரோட்டிலே விட்டவர்கள் அந்த கர்மத்தை எப்போ இந்த சந்ததி அனுபவிக்கும் என்று யோசுவாமி சொன்னார். அதனாலே இப்பொழுது இங்க பார்த்தாலும் நாய்கள் பசியோடு தெருக்களில், எத்தனையோ வீதி விபத்து, எத்தனையோ பாடசாலை பிள்ளைகளை கடிக்கிறார்கள். இந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று மாகாண சபையை கேட்டு பார்த்தேன். எத்தனையோ அரசியல் தலைவர்களை கேட்டு பார்த்தேன். உங்களுடைய பணத்தில் ஒரு சரணாலயம் கட்டுங்கள், மனுஷனுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம் என்று எல்லாரும் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கிறார். சாதிக்க வேண்டியவர்கள் சாதிக்காமல் இருக்கிறார். நீ அவர்களை குற்றம் சொல்லி என்ன பயன்? இதுதான் எங்கள் விதி. செய்யக்கூடிய நன்மையை நாங்கள் செய்வோம் என்று ஒரு காப்பகத்தை அதற்கு முற்பட்ட போது யாழ்ப்பாணத்திலே யாரும் காணி தருவதாக இல்லை. சும்மா இருந்த ஒரு காணியிலே நாய் காப்பகத்தை அமைப்போம் என்று போனால் பக்கத்து வீட்டுக்காரர் அதை ஆயத்தப்படுத்த முதலே அறிவித்து விட்டார்கள். இவருக்கு தேவையில்லாத வேலை எங்களை வளம் பக்கத்தில் நாயிடம் வந்து விட போகிறார். PHI சுகாதார அதிகாரிகள் எல்லாம் வந்து உங்களை கூப்பிடுறோம், கொஞ்சம் நாயை விடாது. அப்போதான் பேராயருடைய புதல்வில் அந்த காணியிலே எக்கச்சியிலே காடாகி போயிருந்த காணியிலே போய் நான் இரவு பகலாக என்னுடைய பணியாளர்களோடு நின்று அங்கு ஒரு வீடு கட்டி அந்த நாய்களை காக்க போகின்றவர்கள் தங்குவதற்கு இருப்பிடம் செய்து சமையல் அறை கட்டி நாய்களுக்கு 3 கூடாரம் அமைக்கும். புத்தளத்தில் ஒரு தொழிற்சாலை, மூடிய ஆடை தொழிற்சாலையினுடைய கூறிய விலைக்கு வாங்கி அதை ஏற்றி அங்கே கொண்டு போய் 3 இடத்திலே 100 அடியிலே நாய்களுக்கு மழை வெயிலுக்கு தங்குவதற்கு இடம் திறந்த வெளியிலே சுற்றி வேலி நெற்றடித்து நாய் காப்பகத்தை அமைத்தோம். அப்பொழுது முதலாவது கட்டமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பல நாய்கள் அங்கே அலைந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். அந்த நாய்களிலே கொஞ்சத்தை பிடித்தார்கள், சின்னவேலி சந்தையிலே பிடித்தார்கள். நல்லூர் வீதியிலே 46 நாய்களை பற்றி நிறைந்த உள்ளூராட்சி ஆணையாளர் முதல் நாள் கொண்டு வந்து கையெழுத்தார். அப்போ என்னிடம் சொன்னார்கள், பல ஊர்ல இருந்து நாயன் வருது, குலைப்பட்டு கடிபட்டு சாகும்போது உங்களுக்கு தேவையில்லாத வேறு. நான் பார்த்தேன், வந்து இறங்கினோன்னு ஆளையால் சத்தம் போட்டார்கள். ஒரு 2 மணித்தியான 3 மணித்தியால பார்த்தால் அவரவர் சேர்ந்து சுற்றி ஓடி திரிந்தார்கள். 3 நாள் நான் நன்று பார்த்தேன், சந்தோஷமாக இருக்கிறார்கள். மனிதர்களை விட அவர்கள் நல்லவர்கள். அதனாலே அவர்களுக்கு தொண்டு செய்ய புறப்பட்டு இப்பொழுது 66 நாய்கள் 15ஆம் தேதிக்கிடையிலே வந்துவிட்டது. நேற்று நான் தொலைபேசியிலே கஷ்டப்பட்டு அங்கே இருக்கின்ற ஒரு பணியாளருக்கு எடுத்தால், ஐயா ஒவ்வொரு நாளும் ஓட்டோவில் கொண்டு வந்து வேலையாக போட்டுட்டு ஓடுகிறார்கள். எண்ணும் கணக்கு இன்னும் எண்ணி முடிக்க முடியாமல் இருக்கிறது. எனவேதான் எவ்வுயிரையும் தன்முயிரை போல் நேசிக்க வேண்டும் என்று எங்கள் சமயம் சொல்கிறார். வான்முகில் வளாது மிக வலிவடம் சுரத்த மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாத உயிர்கள் வாழ நான்மறை அறங்களோங்க நற்றமும் வேள்வி நல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று உலகத்துக்கே சத்தியத்தை தர்மத்தை எல்லா உயிர்களையும் காக்க சொன்ன பாட்டை ஒரு நாளும் பாடிக்கொண்டு நாயை நிறுவினை கொண்டு போய் விடுவது எவ்வளவு பாவம் என்பதை இப்பொழுது ஒரு முதற்கட்டமாக செய்திருக்கிறோம். தென்னிலங்கையிலே 3 பேர் காப்பகம் வைத்திருக்கிறார்கள். ஒரு சிங்கள பெண்மணியினுடைய காப்பகத்தை தொடர்பு கொண்டு தொலைக்காட்சியிலே பார்த்தேன். அவர்கள் கொஞ்சம் நாயை வைத்திருக்கிறார்கள். இடம் பெருங்கூட்டம் என்ன செய்வது? இந்தியாவிலே திருவனந்தபுரத்திலே ஒரு அன்பர்
5 ஏக்கர் நிலத்திலே நாய்களுடைய காப்போம் வைத்திருக்கிற செய்தி அமைந்து அவரோடு போய் ஃபேஸ்புக்குள்ளால போய் இன்டர்நெட்டுக்குள்ள போய் அவரை சந்தித்தேன். அவர் தான் எனக்கு அந்த காப்போத்தை தாழப்படி வளர்க்கிறேன், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள், கட்டி வளர்க்காதீர்கள், எல்லாரையும் ஓட்டு விடுங்கள், அவர்கள் நல்லவர்கள், சேர்ந்துடுவார்கள், பயப்படாதீர்கள் சொல்லி அவருடைய நம்பிக்கையோடு நான் பரிச்சாட்டமாக செய்து பார்த்தேன். பெரு வெற்றியாக இருக்கிறது. அவர்கள் சட்டம் பிடிக்கவில்லை, அவர்கள் இன்னும் கட்சி அமைக்கவில்லை. அவர்களுக்குள்ளே சீனியர் ஜூனியர் என்ற பிரச்சனையும் இருப்பதாக இல்லை. வெள்ளக்குட்டி, கருத்த குட்டி, புள்ளிக்குட்டி என்ற பேரத்தை இல்லை. 2 நாளுக்கு முதல் அங்கே இருந்தோம். அந்த படத்தில் பார்த்த ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி படுத்திருக்குது. திண்ணவையில் பிடிச்ச நாய், மருதடி பிள்ளையார் போய் வீதியில் பிடிச்ச நாய் ஒன்றாக இருக்கிறார். எனவேதான் கடவுள் சில கருணை பணிகளை கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து காட்டுவது, அதை நெஞ்சுக்குள்ளே இருத்துவது, அந்த நெஞ்சுக்கு நேச கரங்களை கடவுள் காட்டுவது தான் இந்த உண்மை என்று கூறி பொறுமையாக இவ்வளவு செய்தியை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி, சைவ சித்தாந்த மன்றம் இப்படி ஒரு நல்ல காரியத்தை இவ்வளவு பேரை சந்திக்க வைத்ததற்கு நன்றி கூறி, நீங்கள் செய்கின்ற இந்த மகத்தான பணி, இவர்களுடைய அறிமுகம் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் நாடு குழம்பி போயிருக்கிறது, கவலைப்படாதீர்கள். இல்லாத உலகம் நாளைக்கு இல்லாமல் திருப்பி ஒரு அமைதிக்கு வரும். சில பேர் இன்றைக்கே முடிவு எடுத்துடுவார்கள், இனி நாங்கள் அந்த பக்கமே போகிறோம் அப்படி சொல்லாது. நாளைக்கு நான் போவோம். நீங்கள் இதற்காக போகணும், ஆச்சரியமாக செய்யணும். நான் நிற்க முடியுமோ? மனுஷர் மட்டுமா? நாயே இந்த குலைக்கு கலை. அப்போ நான் இங்கே நிற்க முடியாது, நான் போயே ஆகும். நீங்களும் அங்கே வர வேண்டும், உங்கள் பணிகள் தொடர வேண்டும். எங்களெல்லாம் கும்பிடுவோம், எங்கள் நாடு முடிய வேண்டும். எப்படி ஒரு காலத்தில் மலையன் பென்ஷனியர், சிங்கப்பூர் பென்ஷனியர் என்று யாழ்ப்பாணத்தில் வந்து குடியிருந்தார்களோ, ஆஸ்திரேலியா பென்ஷனியர்ஸ் நீங்கள் வர வேண்டும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்கள் ஒரு கால யாழ்ப்பாணத்தில் வந்து பெரிய மாளிகைகள் எல்லாம் கட்டி நீங்கள் எங்களோடு வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய நேர்த்திக்கடன், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. உங்களை எல்லாம் இங்கே இருங்கள், நான் வந்து யாசகம் பெறுகிறேன் நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லாம் அங்கே வர வேண்டும், உங்கள் சந்ததி வர வேண்டும். மலேசியா, பர்மா, சிங்கப்பூரில் இனி நாங்கள் வர மாட்டோம், இங்கே எங்களோட பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சது என்றெல்லாம் சொன்னவர்கள், முதலாவது யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பின்பு யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவண்ணாமலை புண்ணிய பூமி என்று அங்கே நல்ல பள்ளித்தலங்கள் இருக்கின்ற குடும்பமாக வந்து இறங்கியது போல நீங்களும் ஒரு காலத்தில் எங்கள் மண்ணுக்கு வர வேண்டும், எங்கள் மொழி வாழ வேண்டும், எங்கள் சமயம் வாழ வேண்டும் என்று அனுதினமும் பிரார்த்திங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வைத்திய கலாநிதி பொன்னம்பலம் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தயவு செய்து உங்களை மேடைக்கு அழைக்கின்றேன் ஐயா. பெரியோர்களே, வைத்திய கலாநிதி பொன்னம்பலம் ஐயா அவர்களை நாங்கள் கௌரவிப்பது மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் பரியாரி அம்பலவாணன் பெரிய சேவை செய்தவர். மனம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுதுமலையிலே அந்த காலத்திலே வீட்டிலேயே குடிசைகள் அமைத்து, இப்பொழுதெல்லாம் சைக்கியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்திலே கஷ்டமான வைத்தியத்தை செய்த ஒரு வைத்தியருடைய மகன் தான் டாக்டர் பொன்னம்பலம் அவர்கள். அந்த வைத்தியத்தினாலேயே தன்னுடைய வாழ்வை முடித்தவர் அம்பலமானார். ஒரு நோயாளி, 83 கலவரத்திலே பாதிக்கப்பட்ட நோயாளியே அவருடைய உயிரை எடுத்தார். அவருடைய மைந்தன் டாக்டர் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்திருப்பது, நாங்கள் அவரை அங்கே கூப்பிட்டு கௌரவிக்க வேண்டும் என்று நினைத்தோம். அவர்கள் இங்கே முதுமையோடு இருக்கிற காரணத்தினாலே வர முடியவில்லை. அங்கே அந்த வைத்தியசாலையிலே இவர்களுடைய குடும்பம் அன்பளிப்பு என்று நாங்கள் கல்லிலே பொறித்து போட்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் இங்கே தான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. எனவே அவர்களை இப்பொழுது உங்கள் சார்பில் யாழ்ப்பாணத்திலே இலவச வைத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த ஏழை மக்கள் சார்பில்
ஏழை பங்காளனாக இருக்கின்ற இவரையும் நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டோம். பெரியோர்களே, அவர் தன்னுடைய பெயரையே ஒரு காலம் சொல்லக்கூடாது, பணி நடக்கின்றோம் என்றுதான் முன்பு சொன்னார். கடவுள் தான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எனவே தலைவர் அவர்களுக்கும் அவர்களுக்கு நன்றி. நான் இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிவகரன் என்னோடு சமகாலத்திலே யாழ்ப்பாணத்திலே சின்ன வயதில் இருந்து என்னோடு கூட்டு பிரார்த்தனை செய்த ஒரு நண்பர் சிவகரன். குண்டுமணி மாஸ்டர்டா தெரியாதவர்கள் இல்லை. என்னுடைய தாயார் திருமதி சிவபிராச பிள்ளை ராமநாதன் கல்லூரியிலே ஜியோகிரபி டீச்சர், அந்த காலத்தில் எம்ஏ. அவர் தான் என்னை இந்த மெல்போர்னுக்கு முதல் கூப்பிட்டவர். நான் வானொலியிலே பேசிக் கொண்டிருக்கிற போது 10 வருஷத்துக்கு முதல் குறுக்க வந்து, நண்பரே நீ சிட்னியோட திரும்பக்கூடாது, நான் உண்மை மெல்போர்னுக்கு கூப்பிட போறேன் என்று ஒரு நாள் கூப்பிட்டு இங்கே பலரை அறிமுகம் செய்தார். அவர்தான் இன்றைக்கு காலையிலே இதை வந்து அழைத்து வந்து இந்த சைவ சித்தாந்த மன்றத்தினுடைய பணியிலே இந்த கட்டாயம் இந்த முறை பங்கு பெற்றுவது, அவர்கள் நிறைய பேரை கூப்பிடுகிறார்கள் என்று மகிழ்ந்தார். நண்பர் சிவபிராச பிள்ளை சிவகரன் அவர்களுக்கு இந்த வேளையிலே உங்கள் சார்பில் நன்றி கூறுகிறேன். நண்பர் கணினி பொன்னம்பலம் அவர்கள் நன்றி சொல்ல விரும்புகின்றார். எல்லோருக்கும் வணக்கம். நான் அப்படி ஒரு பெருசாக செய்யவில்லை. கோட்டையில் தான் ரசித்தோம். அங்கே ஒரு சர்ஜரி வைத்திருந்தோம். அதைத்தான் அவர்கள் எடுத்து எல்லாம் செய்து வைத்திருக்கார்கள். இந்த சைவ சித்தாந்த சங்கத்துக்கும் அவர்களுக்கும் எழுதலாம். நன்றி.